வணக்கம் நண்பர்களே. நண்பர்களே, திமுக அரசு பதவியிலிருந்து விலகி இருக்கு. இப்போ புதிய அரசு பதவி ஏற்க போகுது. அது எப்படி பதவி ஏற்க போகுதுன்னு தெரியல. அது ஏன்னா தொங்கு சட்டசபை அமைஞ்சிருக்குது. இன்னும் 10 சீட் வேணும். 10 சீட்டு யார்கிட்ட போவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஒரு சமயம் காங்கிரஸ் போகலாம். அதே மாதிரி அதிமுகல அன்புமணி போகலாம். அன்புமணி தான் பொட்டிமணின்னு பேர் இருக்குது, அதனால அவரும் போகலாம். அதுக்கப்புறம் அமமுக ஒரு சீட்டு போகலாம். அப்புறம் பிஜேபி எல்லாம் சேர்த்தா 10 சீட் வந்துடும். அவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோமே. வச்சுக்கிட்டாங்கன்னா அவர்கள் என்ன செய்ய போறாங்க? இது வரைக்கும் ஏற்கனவே ஏற்கனவே தமிழ்நாட்டுல முதலமைச்சர் கொண்டு வந்திருக்க காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை தொகை, இலவச பஸ் பேருந்து, தவப்புதல்வன் திட்டம், இல்லம் தேடி மருத்துவம், இப்படி எல்லாமே இருக்குது. இதுக்கெல்லாம் பணம், இதுக்கெல்லாம் அவ்வளவு கடன் வாங்கிட்டு வளர்க்கடன் திட்டினவங்க இப்ப இவருக்கு கடன் வரப்போகுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்திருக்காரு. 200 யூனிட் மின்சாரம், 200 யூனிட் இலவச மின்சாரம் அனைத்து மகளிர்களுக்கும். தமிழ்நாடு பூரா எங்க போலாம், பஸ்ல போலாம், ஃப்ரீ பஸ்ஸு, மாசம் 6 சிலிண்டரு ஃப்ரீ. ரெண்டாவது 200 யூனிட் இலவச மின்சாரம். தாய்மாமன் சீருன்னு ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பவுன் தங்க காசு, பட்டுப்புடவை, அப்புறம் பிறந்த குழந்தைக்கு மோதிரம், அப்புறம் இலவச மின்சாரம், விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம். அது மட்டும் இல்ல வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாசம் 4000 ரூபாய் பணம் போடுறேன். இப்படி ஏகப்பட்ட செய்ய முடியாத பல திட்டங்களை கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் என்ன செய்ய போறாங்கன்னு இனிமே தான் நம்ம பார்க்கணும். அதனால யாரும் இப்போது உள்ள பதவியேற்க போகிற அரசை எந்தவித குறையும் சொல்லாதீங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னு மட்டும் பாருங்க. ஒரு 2 மாசம் இந்த அரசு தாக்கு பிடிக்குமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அது ஒண்ணு. இரண்டாவது, இனிமேதான் இருக்கு இந்த அரசுக்கு. தமிழ்நாட்டில் மும்மொழி திட்டம் வந்துடும், ஹிந்தி திணிக்கப்படும். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு அதாவது நீட்டு கன்ஃபார்ம் ஆயிடும். எல்லாமே இப்படி எல்லாமே நடக்கும் போது மோடியோட கை ஓங்க போகுது தமிழ்நாட்டில். மீண்டும் மோடியோட கை ஓங்கும், அது மட்டும் உறுதி. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒண்ணு வரப்போகுது. அது 2029 பாராளுமன்ற தேர்தல். அந்த தேர்தலோட சமயத்துல தமிழ்நாடு தேர்தலில் நடத்தலாம். எல்லாமே போகுது. வேடிக்கை பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். நன்றி.